அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக சக்ஸஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்க இருப்பது ரஹ்மானின் மனைவி சாயிரா பானுவின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன? வாங்கள் பார்ப்போம். இசைப்புயல், நிறைந்த பட்டங்கள் பெற்றவர், நிறைய விருதுகள் வாங்கியவர், எனது ஒழுக்கத்தில் சிறந்தவர், அன்பு, அடக்கம், மரியாதை, கடவுள் பக்தி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்கள் விடயத்தில் கண்ணியமானவர், உத்தம புருஷன் என்று அவருடைய மனைவியே கொடுத்திருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். இப்படி எல்லாமே சரியாகத்தான் இருந்தாலும் அவரையே அறியாமல் அவர் மனைவி விடயத்தில் கோட்டை விட்டு விட்டார். அது என்ன? ஏன் அப்படி நடந்தது? எதுவாக இருக்கும் என்று பார்க்க ஆவலாக இருக்கின்றீர்களா? அதற்கு முன்னம் எனது சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதோ வாங்கள் பார்ப்போம். நமது ஹீரோ ரஹ்மான் செய்த முதல் தவறு என்ன என்றால், தனக்கு எல்லாமே தன் அம்மா தான் என்று கூறியுள்ளார். ஆம், நம் எல்லோருக்கும் அம்மா தான் எல்லாம், உயிர், உலகம் எல்லாமே. அதை மறுப்பதற்கு இல்லை, இது மாற்றி கருத்தும் இல்லை. ஆனால் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. இந்த நேரமும் அம்மா புராணமே பாடிக்கொண்டிருப்பது பெரும்பாலான கணவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. அம்மாவை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது சரியா? அம்மாவிற்கு சமமாக நம் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைப்பதைப் போல் மனைவியை அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். மனைவியையும் சமமாக நடத்த வேண்டும். மனைவிக்குரிய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை பெரும்பாலான ஆண்கள் செய்வதில்லை. அதனால் பிரச்சனை ஏற்படுகின்றது. இதைத்தான் இசைப்புயலும் செய்துள்ளார். இது அவருடைய தவறில்லை, ஆனால் அப்படி வளர்க்கப்படுகின்றோம். நமது கலாச்சாரம், பண்பாடு இதைத்தான் சொல்லுகின்றது. அதே மாதிரி அடுத்த விடயம் என்னென்று பார்த்தால், அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவரின் முதல் மனைவி இசை என்றுதான் சொல்லியிருக்கின்றார். இசை முதல் மனைவி. இது ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. பெரும்பாலான ஆட்கள் காசுதான் வாழ்க்கை என்று நினைப்பார்கள். வேலை வேலை 24 மணித்தியாலமும் வேலைக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். திருமணம் ஆன பின் வேலை அதுவும் முக்கியம். திருமணமானால் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அவர்களும் முக்கியம். அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்கள் அப்படி செய்வதில்லை. தாங்கள் உழைக்கிறோம், தங்களால் தான் எல்லாமே நடக்கின்றது, தங்களால் தான் இந்த குடும்பமே இயங்குகின்றது என்று சொல்லுவார்கள். ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அது இப்படியான பிரிவினை வந்த பிறகுதான் யோசிப்பார்கள். முக்கியமாக காசு முக்கியம், வேலை முக்கியம். ஆனால் குடும்பத்துடன் செலவு செய்ய வேண்டும். நேரத்தை, காசு அல்ல, நேரத்தை முக்கியமாக குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு போக வேண்டும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட வேண்டும், சினிமா தியேட்டர்களுக்கு போக வேண்டும், பீச் என்று போக வேண்டும். குடும்பமாக செய்ய வேண்டிய விடயங்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்வதில்லை. நான் வேலைக்கு போகாட்டிக்கு உனக்காக காசு தாருது என்று கேட்பார்கள். அது மிகப்பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு உணராது, தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது கலாச்சாரம் எப்படி வளர்த்து விட்டது.
சொந்தக்காரர்களுடைய திருமணங்கள், எல்லா கொண்டாட்டங்களுக்கு குடும்பமாக சேர்ந்து போக வேண்டும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமான விடயம் என்ன என்று பார்த்தால், சாய்ரா பானுவிற்கு 45 முதல் 55 வயதிற்குள் இருக்கும். இது பெண்களுடைய பிரச்சனை வருகின்ற நேரம், அதாவது மெனோபாஸ் வருகின்ற இந்த காலகட்டம். இதை சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் கணவனாக தன் பக்கத்தில் இல்லை என்பது பெரிய ஈடு செய்ய முடியாத ஏக்கமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குடும்பத்திற்காக இதையுமே தாங்கும் பெண் தனக்காக தன்னால் முடியாமல் இருக்கும் நேரத்தில் கணவன் தன்னருகில் இருந்து தன்னை கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஏங்குவார்கள். இல்லை என்றால் ஏமாற்றம்தான். இந்த மெனோபாஸ் நேரத்தில் கோபம், குழப்பம், மன அழுத்தம், விரக்தி, பயம், மனச்சோர்வு, தடுமாற்றம், தாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகின்றோம் என்பது தமக்கே தெரியாத நிலையில் இருக்கும். இதை வெளியில் சொல்லவும் முடியாமல் வேதனையாக இருக்கும். இதையெல்லாம் சேர்த்துத்தான் அந்த சாய்ரா பானுவின் மன அழுத்தம்தான் இந்த முடிவிற்கு காரணமாக இருக்கின்றது. இதை நாங்கள் பெரிதுபடுத்துவதில்லை, ஆனால் ஆழமாக சிந்தித்து சாதகமாக சிந்தித்து பார்த்தால் கூட இது விளங்கும். எல்லா பெண்களுக்கும் இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாதத்தில் விளைந்த அந்த 3 நாளே எங்களால் தாங்க முடியாது. ஆனால் இந்த வயது 45 வயதிலிருந்து 55 வயது அந்த மெனோபாஸ் காலம், அது அந்த காலத்தில் கணவன் பக்கத்தில் இருந்து மனைவியுடன் அன்பாக, ஆறுதலாக, மரியாதையாக நடத்த வேண்டும். பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து இதை எல்லா கணவன்மாரும் யோசித்து பாருங்கள். அத்துடன் பிள்ளைகளும் அந்த நேரத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் பெண்ணுக்கு சின்ன ஒரு வார்த்தையும் பெரிதாக புண்படுத்துகின்ற மாதிரி இருக்கும். தேவையில்லாத விடயங்களை யோசிக்க வைக்கும். தான் இழந்த, தான் கஷ்டப்பட்ட, தான் தனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து ஆறுதலாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையில் கணவனும் பிள்ளைகளும் பார்த்து கொள்ள வேண்டும். இதை பல மடங்கு முக்கியம். இந்த காலத்தில் கணவன் பக்கத்தில் இருப்பது அவசியம். உளவியல் நிபுணர்கள் இதை பற்றி நிறைய கதைக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். எனவே சாய்ரா பானுவின் டிவோர்ஸுக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கண்டிப்பாக எழுதுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். எல்லோருக்கும் பயனுள்ளதாக, பிரயோசனமானதாக இருக்கும் என நம்புகின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வருபவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். மீண்டும் நன்றிகள்.